இப்போ வந்து ஒரு ஆர்ஓ ஃபிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இது வந்து பார்த்திங்கன்னா வால்வு ஃபிட் பண்ணியாச்சு. வால்வு வந்து பர்ஃபெக்டாக இருந்த மாதிரியே ஃபிட் பண்ணியாச்சு. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ட்ரான்ஸ்ஃபர் ஃபில்ட்ரு அப்படியே வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் ஆணியெல்லாம் அடித்தாச்சு. இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபில்டரில் மெம்பரன் எப்போயுமே வந்து ஃபிட் பண்ணும்போது தான் போடுவோம். இது வந்து அவுட்புட்டு கனெக்டரு, எக்ஸ்ட்ரா டிசி கனெக்டரு, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா டேங்க் வந்து டிட்டாச்சபிள். ஏன்னா ஈஸியாக வந்து ரிமூவ் பண்ணி கழட்டி இது பண்ணிக்கலாம். இது வந்து ஃபுட் கிரேடு பிளாஸ்டிக்கில் உள்ள பிளான்ட்டு. மெம்பரன் வந்து பார்த்திங்கன்னா மெம்பர்லால் வந்து போடுறோம். இது வந்து 3500 வரைக்கும் டிடிஎஸ் தாங்கும். 1812 மெம்பரனு. இந்த மெம்பரன் வந்திங்கன்னா நல்லா ஹை குவாலிட்டி லாங் ரேஞ்ச் வர மாதிரியே மெம்பரனு. அப்புறம் ஈச் அண்ட் பம்பில் இதில் பார்த்திங்கன்னா அப்புறம் 500 4000. அப்புறம் இதோட ரேட்டே பாருங்கள், ரேட் வந்து ரொம்ப அதிகம். நம்ம வந்து கரெக்டான ஃபிக்ஸ் பண்ணுவோம். அப்புறம் வந்து பார்த்தோம்னா இது ஆஃப்டர் இன்ஸ்டாலேஷன். எதுக்காக வந்து டிரான்ஸ்பரண்ட்டில் போட்டிருக்கோம் அப்படின்னா, ஃபில்டரில் எத்தனை நாளைக்கு ஒருக்கா அழுக்கு பிடிக்கி அப்படிங்கிறத அனலைஸ் பண்ணி அதுக்கப்புறம் அதுக்கு ஏற்ற மாதிரி ஃபில்டர்ஸ் சேஞ்ச் பண்ணுவோம். நம்மக்கிட்ட ஒரு பெஸ்ட்டான ஆஃபர் இருக்குது. அது என்ன ஆஃபர்னால், தண்ணி தான் வந்து எல்லாேருக்கும் வந்து எசென்சியல். அதை வந்து பெருக்கிறதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, செடி எல்லாேருக்கும் ஒரு பிளான்ட்டு ஃப்ரீயாக கொடுத்துருவோம். இந்த செடியை சரியாக வளர்க்குறவங்களுக்கு ஃபில்டர்ஸ் நம்ம ஃப்ரீயாக கொடுப்போம்.